Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வெயிலுக்கு எதமா பழங்களை வச்சு ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 5 நாளைக்கு 5 வகையான பழங்களை வச்சு ஸ்மூதி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போது ஆரஞ்சு ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் 1/4 கப், ஆரஞ்சு இந்த மாதிரி பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 1/4 கப்புக்கு மேலேயே, இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன், கேரட் துருவுனது ஒரு 1/4 கப். இது கூட நம்ம விருப்பம் இருந்தால் க்ரீக் யோகர்ட் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருமே தயிர் சாப்பிட மாட்டாங்க, அலர்ஜி. அதனால் நான் தயிர் சேர்த்தலை, ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் மில்க் கூடயும் சேர்த்துக்கலாம், நம்ம சாதா பால் கூடயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் மில்க் சேர்த்துட்டு நான் செய்ய போகிறேன். முதல்ல ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன், ஜிஞ்சர் சேர்த்துக்கிட்டேன், கேரட் சேர்த்துக்கிட்டேன், ஆரஞ்சும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஆல்மண்ட் மில்க். உங்களுக்கு சுகர் தேவை இல்லை அப்படின்னா இப்படியே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி. சூப்பராக ஆரஞ்சு ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்மூதி செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்மூதி மட்டும் நம்ம குடித்தா நமக்கு விட்டமின். இப்போது கிவியை வச்சு இன்றைக்கி ஸ்மூதி பண்ணலாங்க. கிவி, இந்த மாதிரி பனானா, இதை ரெண்டையுமே நான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு எடுத்திருக்கேன். அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் ஸ்மூதி. இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேர்த்துக்கலாம், ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இது ஆல்மண்ட் மில்க் 1/4 கப் அளவுக்கு. இது கூட ஃப்ரீஸான ஒரு பனானா, சின்னதாக ஒரு வாழைப்பழம், கிவி, இது ஒரு கிவி. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜிஞ்சர் கிரேட் பண்ணது. இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சப்போட்டா ஸ்மூதி பண்ணலாங்க. இப்போ சப்போட்டா, 2 சப்போட்டா, ஒரு குட்டியாக வாழைப்பழம், இதெல்லாம் ஃப்ரீசரில் 4 மணி நேரம் வச்சு எடுத்தது. இதில் 1/2 கப் அளவுக்கு ஆல்மண்ட் மில்க்கு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்ட்ராபெரி ஸ்மூதி செய்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி 4 ஸ்ட்ராபெரி இந்த அளவுக்கு, ஒரு சின்னதாக வாழைப்பழம், இதையெல்லாம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி. ஹனி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெட்டலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு ஆல்மண்ட் மில்க். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு
தயிர் பிடிச்சது அப்படின்னா க்ரீக் யோகர்ட் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இதை மட்டும் சேர்த்துறேன். க்ரீக் யோகர்ட் சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கோவாவை வச்சு ஒரு ஸ்மூதி பண்ணலாங்க. கோவா கட் பண்ணது ஒரு கால் கப் அளவுக்கு. கிவி வந்து ஒரு ஹாஃப் கிவி. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்பினாச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி. இது கூட ஆல்மண்ட் மில்க் 1/4 கப். துருவின ஜிஞ்சர் கொஞ்சம். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சில்னஸ் கம்மியாக இருக்குது. மற்ற எல்லாமே சில்லுன்னு இருந்ததுனால, ஃப்ரீசரில் இருந்ததுனால ஐஸ் சேர்த்த வேண்டியதில்லை. வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப சில்லுன்னு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துட்ருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. கிவி ஸ்மூதி ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் ஆரஞ்ச் ஸ்மூதி, தேர்ட் ஒன்று கிவி ஸ்பீனட் ஸ்மூதி, ஃபோர்த் ஒன்று ஸ்ட்ராபெரி பீட்ரூட் ஸ்மூதி, ஃபிஃப்த் ஒன்று பனானா சப்போட்டா ஸ்மூதி. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூதி செஞ்சு சாப்பிட்டு எனர்ஜியாக இருங்க. ஸ்மூதியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஸ்மூதியுமே. நமக்கு இதில் வந்து எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். நாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து டெய்லியும் காலையில் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த சம்மருக்கு ஸ்மூதி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.